திரு ஷியாம், திரு செங்கோட்டையன் திரு விஜயோடு சேர்ந்திருப்பதால் அதிமுகவுக்கு பாதிப்புன்னு சொல்றாங்கல்ல, உண்மையான பாதிப்பு தானா? தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவுக்கு பாதிப்பா, இல்ல திரு செங்கோட்டையன் சார்ந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில பாதிப்பா, இல்ல பகுதியில பாதிப்பா? எப்படி இருக்கு அந்த பாதிப்பு? பகுதியில பாதிப்புன்னு தான் எடுத்துக்கிடணும். முழு பாதிப்பு நிச்சயமா கிடையாது. ஏன்னா திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு அதிமுக தொடர்புகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கும். ஆனா அவருக்கான ஓட்டு வங்கி, அது ரெசிடுவல் சிம்பதி, அது இருக்காது. அது அவர் சார்ந்த பகுதியில இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்போ அவரும் தாவேகா நண்பர்களும் கைகோர்த்தால் அந்த பகுதியில வெற்றி கூட சாத்தியம் வசப்படலாம். ஆனா அதிமுகவோட பிரச்சனை என்னன்னா, அந்த இலூஷன் ஆஃப் டிஃபீட், தோற்று விடுவார்கள் என்கிற பிம்பம் ஏற்படுது. அது வாக்கரசியலுக்கு நல்லது இல்லை. ஏனென்றால் பேண்ட் வேகன் எஃபெக்ட் போயிடும், வெற்றி வாகனம் என்கிற அந்த பிரமை போயிடும். அப்படி போகக்கூடாது. அதிமுக அதை தடுத்திருக்க வேண்டும். இன்னும் நிறைய வெளியேற்றங்கள் நிகழும் தான் நான் நினைக்கிறேன். ஒரு சில சிட்டிங் எம்எல்ஏஸ் கூட திமுக பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அது அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான். அப்படியான வெளியேற்றங்களுக்கு செங்கோட்டையனோட இந்த முடிவு என்பது ஒரு சாவியாக அமைந்துவிடும். அது ஒரு திறவுகோலா அமைஞ்சிடும். ஒரு மாளிகை மாதிரிங்க, ஒரு சீட்டுக்கட்டு மாளிகை தான். ஒரு சீட்டு உருவப்பட்டால் மடமடன அடுத்த சீட்டுகள் சரிவதற்கான ஆபத்து இருக்கு. அதுதான் அதிமுகவுக்கு உண்மையான பாதிப்புன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இல்ல திரு செந்தில் பாலாஜி போயிட்டாரு, திரு சேகர் பாபு, திரு மைத்ரேயன், திரு மனோஜ் பாண்டியன், இப்ப திரு செங்கோட்டையன். இப்ப நீங்க திமுகவுக்கு போனவங்கலாம் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில அவங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று, திமுகவுடைய வாக்குகள் சேரும்போது திமுகவுக்கு அந்த பகுதியில பலம், ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு பலம், தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமா? இங்க திரு செங்கோட்டையன் போகும்போது அந்த பெர்செப்ஷனை உருவாக்கிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? செங்கோட்டையன் போகும்போது கம்ப்ளீட்டா அந்த பெர்செப்ஷன் உருவாகும் நான் சொல்ல வரல. ஆனா திமுக வெற்றி பெறுங்கிற அந்த பிம்பம் திமுக கூட்டணி பலமா இருக்கு, அது வெற்றி பெற போகுது, அது அதிமுகவுக்கு நல்லது இல்லையே. சமபலத்தோட போராடுறாங்க, யாருக்கு வேணாலும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு தோணணும் இல்லையா? இது போக தாவேக்காவோட பிம்பமும் உயருதுல, அதுவும் அதிமுகவுக்கு மைனஸ் தானே. இப்ப தாவேக்காங்கிற கட்சி எம்ஜிஆர் புகழ்படுது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு விஜயே சொல்றாரு. இன்றைக்கு செங்கோட்டையனோட அந்த கட்சி பேனர் எல்லாம் பார்த்தா விஜயோட படம் ஈக்குவலா எம்ஜிஆர் படம் இருக்கு, செங்கோட்டையன் படம் இருக்கு. ஆமா. இன்றைக்கு கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் அவர் போகும்போது தாவேகா நண்பர்களும் அதிமுக பழைய நண்பர்களையும் அதுல பார்க்க முடிந்தது. அந்த கூட்டத்துல ஒரு உற்சாகமான எழுச்சி மிகுந்த வரவேற்புன்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன், ஏர்போர்ட் வரவேற்பை பொறுத்தவரையில். என்றால் என்ன செய்தியை இது உணர்த்துகிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு? ஏன்னா டிவி உலகம், ஒவ்வொரு படக்காட்சியும் நீங்க நுணுக்கமா கொண்டு போய் சேர்க்கிறீங்க. அதுக்கு பிறகு யூடியூப் உலகம், எல்லாத்துலயும் கிளிப்பிங்ஸா இருக்கு. இப்ப என்ன செய்தியை கொண்டு போய் சேர்க்கும்? அதிமுக பலவீனம் ஆயிடுச்சு, அதிமுக தவறான முடிவுகள் எடுக்குது, ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு பாமகவோட பிரச்சனை, பாமக பிரச்சனை என்ன மாதிரியான உணர்வை ஏற்படுத்தும்? பிஜேபி இப்படி எல்லாம் செய்யுதுங்க. பாமக பிரச்சனையில என்ன குற்றச்சாட்டு? தேர்தல் ஆணையம் மோசடி செய்யுதுன்னு குற்றச்சாட்டு. அது ஒரு எம்எல்ஏ எழுப்புறாரு, நாங்க முன்னாடி உண்ணாவிரதம் இருக்க போறோம்ன்றாரு. இது ஆன்டி பிஜேபியா கன்வெர்ட் ஆகும். ஆன்டி பிஜேபியா கன்வெர்ட் ஆகும்போது ஆன்டி ஏடிஎம்கே அது முடியும். நாளைக்கு டாக்டர் ராமதாஸ் சரி செங்கோட்டையன் இருக்கிறாரு, நம்மளும் அந்த கூட்டணியில இருக்கலாம். ஏன்னா அவர் கட்சியில சேர வேண்டியது இல்லை, கூட்டணியில இருக்கலாம்ல. ஏன்னா ஆட்சியில பங்கு ஒன்று தானே அதுல இருக்கிற வைக்கிற நிபந்தனை. அதிமுக அதை ஒத்துக்கிடாது, தாவேகா ஏற்கனவே அதுக்கு ஒத்துக்கிடுது. அப்படியான ஒரு சூழல்ல இது எல்லாமே அந்த அதிமுகங்கிற அந்த டோட்டல் ஸ்டாக் வேல்யூ குறைக்குதுல்ல. ஷேர் மார்க்கெட் மாதிரி தானேங்க. நோ தேர் இஸ் நோ டாப், தேர் இஸ் நோ பாட்டம். ஏற்கனவே பல தலைவர்கள் அதிமுக இருந்து போயிருக்கிறாங்க. அதற்கு அப்புறமும் பல தேர்தல்களை அதிமுக சந்தித்திருக்கிறது. எவ்வளவு குறைச்சலாக பார்த்தாலும் 20-25 வாக்கு வங்கி, அது சதவீத வாக்கு வங்கி அது அதிமுக தக்க வச்சிருக்கிறது. ஆனா செங்கோட்டையன் இந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவார், இல்ல அதிமுகவில் அதிருப்தியோடு இருக்கிறவர்கள் எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டா வெளியே போய் இந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துவாங்கிற ஒரு முடிவை திரு எடப்பாடி பழனிசாமி எந்த காலத்திலும் எடுக்க முடியாது தானே? அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமா எம்ஜிஆர் கிடையாது, ஜெயலலிதா கிடையாது. அவரும் ஒன்னவங்க ஈக்குவல்ஸ், அவ்வளவுதான். செங்கோட்டையன் மாதிரியான, செங்கோட்டையனுக்கு கீழே இருக்கிற ஒரு ஜூனியர் தான் அவரை பொறுத்த வரைக்கும். அவருக்கு ஈக்குவலா நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. பொன்னியன் இருக்கிறாரு, நிறைய லீடர்ஸ் இருக்காருங்க. இப்போ அவங்க அவைத்தலைவரே அந்த காலத்துல எம்ஜிஆர் நீக்கப்பட்டாருங்கிற செய்தி கேட்ட உடனே அவரு
மேலூர்ல வேலூருக்கு வந்துட்டு இருக்கிறாருங்க. வேலூர் டீ கடையில என்னமோ தான் அவரோட அந்த செய்தி. உடனே பஸ் அவரு அப்படியே டிரைவர், அரசு டிரைவர் ராஜினாமா பண்ணிட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பூரா வந்து அதுல மாறிடுச்சு. எதுக்காக நான் இதை சுட்டி காட்டுறேன்னா, எம்ஜிஆர் ஓட்டு வங்கிங்கிறது அது உயிர் போட இருக்கிற ஒரு விஷயம்தான். குறைஞ்சிருக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி 20% கண்டிப்பாக இருக்கும். ஆனா கூட்டணியாக சேர்க்கிற பாஜக ஓட்டு வங்கி குறையுது இல்ல. ம். அப்ப ரெண்டு சேரும் போது ஒரு வெற்றி வாய்ப்பு ஒரு 35% கால்குலேஷன் வேணும்ல. அது 2024 வச்சு போடலாம்னு நம்ம எடுத்துக்கொண்டாலும் ம். அடுத்தடுத்து நிகழ்கிற சம்பவங்கள் வந்து அந்த ஓட்டு வங்கியை குறைப்பதாக ஒரு பெர்செப்ஷன் வருதுல, நேரட்டிவ் வருதானே சார் இது. ஓகே.